மறைந்த இயக்குனர் இமயம் பாரத் ராஜாவின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் இயக்குனரும் நடிகருமான திரு தங்கர் பச்சன் அவர்கள். சார் வணக்கம். இன்னைக்கு தலைமுறை இயக்குனர்கள் பாரத் ராஜா கிட்ட என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல தமிழை கத்துக்கணும், தமிழுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை கத்துக்கணும், தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி சார்ந்த திரைப்படங்களை பிரதிபலிக்க. தமிழுக்கு எதிராகவோ இந்த மக்களுக்கு எதிராகவோ நம்முடைய உரிமைக்கு எதிராகவோ எது வந்தாலும் எதிர்த்து நின்று குரல் கொடுப்பதை கத்துக்கணும். வெறும் சினிமா மட்டும் கத்துக்கிட்டு பணம் சம்பாதிச்சுட்டு போயிடக்கூடாது. இதுதான் இந்த தலைமுறை இழந்துகிட்டு இருக்கு. இப்ப வேற என்னங்க? கூட உங்களுக்கு இருக்கும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். இளையராஜா அண்ணா இல்லைன்னா தங்கர் பச்சான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியாது. நான் ஒருவேளை திரைப்பட கல்லூரியில் படிச்சிருப்பேனா, பிறகு உலக சினிமாவை தெரிஞ்சிருப்பேனா, அதை விட முக்கியமானது நம்முடைய தமிழ் சினிமா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பானு எனக்கு தெரியல. நான் சென்னை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆக போகுது. உமான் ஒரு திரையரங்கம் இருந்துச்சு. அந்த திரையரங்கத்துல தான் நான் பாரத ராஜாவுடைய 16ஆம் திரைப்படம் பார்த்தேன் புரசவாக்கத்துல. அந்த படம் பார்க்க சொன்னது எங்க அண்ணன். அப்போ ஏ சர்டிஃபிகேட் போட்டிருக்கு. இது ஒருவர்களுக்கு மட்டும் இருக்கு. எப்படி நான் அந்த படத்தை பார்த்தது அப்படின்னேன். அப்போ எனக்கு வயசு 3 வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லடா நீ பார்க்கலாம், போய் பாரு அப்படின்னாரு. அந்த படம் தான் என்னுடைய போக்கையே மாத்துச்சு எல்லாமே. ஏன்னா இதுவரைக்கும் நான் பார்க்காத காட்சிகள் அங்க நான் பார்க்கறேன், பார்க்காத உரையாடல்களை பார்க்கறேன், பார்க்காத மனிதர்களை பார்க்கறேன், பார்க்காத இடங்களை பார்க்கறேன். தமிழ் சினிமாங்கிற பேர்ல வெறும் தமிழ் மட்டுமே பேசிக்கிட்டு, அதுவும் நாடக மொழியில பேசிக்கிட்டு இருக்கிற படங்களுக்கு மத்தியில உண்மையான தமிழ் சினிமாவை எனக்கு காமிச்சது பாரதராஜா. அது எனக்கு எப்படி நான் அது ஒரு மறு பிறவி, மறு உயிரா இருந்துச்சு அந்த படம். பிறகு திரைப்பட கல்லூரிக்கு போறோம் வரோம், எல்லாம் உலக சினிமாவெல்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் நான் அழகி படம் மாதிரியான படங்கள் நான் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன், பாரதராஜான படங்கள் தான். உலக சினிமா எதை கற்றுக் கொடுத்தாலும் ஒரு அசல் தமிழ் சினிமா என்பது அது வெறும் தமிழில் பேசுற படமா இருக்கக்கூடாது. அது தமிழர்களுடைய வாழ்வியல, அவங்களுடைய பண்பாடு, அரசு, எல்லாத்தையும், நிலங்கள், காடு, மேடு, இது எல்லாத்தையும், தவறுகள், நல்லது எல்லாத்தையும் காட்டுறது. அது அவருடைய சினிமா ஒரு சாதாரண மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சு. அதன் பிறகுதான் நீங்க பாத்தீங்கன்னா பாரதராஜா சினிமா செய்த மாற்றத்தை ஒரு அரசாங்கம் செஞ்ச. எத்தனை அரசாங்கம் வந்தாலும் கலையினுடைய வேலை அதுதான். கலை என்பது ஒருத்தனை தூங்க விடாது, அவன் ஒட்டுமொத்த மனிதனையும் மாற்றும். அந்த வேலையை அவர் திறம்பட செஞ்சார். வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் மக்கள் சொல்றது, அத வியாபாரிகள் சொல்றது. என்ன ஒரு திரைப்படத்தை நான் பார்த்துட்டு, அந்த படம் தோல்வி அடைஞ்ச படம் வணிக சினிமாவில். ஆனா அந்த படம் பேசின அரசியல் தான் இன்னைக்கு நடக்கிற அரசியல். இன்னைக்கு நடக்கிற அரசியல் அதுதான். அப்படி ஒரு அரசியல் சினிமாவை அன்னைக்கே எடுத்தார். ரொம்ப அது கொடுத்த அதிர்வை எந்த ஒரு பொலிட்டிக்கல் சினிமாவுடைய ஒரு முக்கியமான படம் அது. பிறகு என் வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஒரு பார்ப்பனான்னு நினைச்சேன். அப்பா அவர் என்னை பார்த்துட்டு காதல் கோட்டை படம் நான் பண்ண முடிச்சப்ப இப்படியும் தெரியல, பிடிச்சிட்டு என்னை பார்க்கணும்னு சொன்னாரு. நான் போனேன். அப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. எப்படியா நீ இப்படி செஞ்ச அப்படி இப்படின்லாம் கேட்டாரு. அப்புறம் அதுல இருந்து எனக்கு ஒரு தொடர்பு, அவருக்கு நேரடி தொடர்பு இருந்தது. அப்புறம் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும், நாங்க அதெல்லாம் பேசிக்குவோம். முக்கியமா சொல்லணும்னா அவரை வச்சு ஒரு படம் நான் இயக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் என்னுடைய கருமேகங்கள் கலைகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி படம் வெளியாச்சு. அவருக்கு உடம்பு முடியல. ஆனாலும் அந்த அந்த நிலை தான் என்னுடைய கதாநாயகன். அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி. அப்ப நான் கதையை சொல்றேன், இந்த படம் நான் நடிச்சு ஆகணும், பேசாம இரு அப்படின்னாரு. படத்தை ஆரம்பிச்சு அதை முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரும்பாடுபட்டேன்.
காரணம் என்னன்னா அவருடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் என்னை மாத்திக்கிட்டேன். எல்லாமும் அவருக்காகவே நான் பொறுத்து 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 சேர்க்கிட்டேன். பாதி படம் முடிஞ்ச நிலையில படமே நின்று போச்சு. அவர் மருத்துவமனையில போய் கிட்டத்தட்ட 4 மாசங்கள்லாம் இருந்தாரு. ஒரு ஒரு தம்பியாக, ஒரு மகனாக அவர் கூடவே இருந்தேன். அது எப்படி சொல்றதுங்க, அது நீங்க அந்த படம் எனக்கு கொடுத்த நிறைய எதுவுமே இல்லை. ஆனாலும் அது அவர் அந்த படம் பார்த்துட்டு சொன்னாரு, என்னை முழுமையாக தமிழ் திரையில ஒரு நடிகனாக சரியா என்னை உள்வாங்கி பண்ணிருக்கு. நன்றி தங்கர், ரொம்ப நல்லா பண்ணிட்டா அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்ல முடியும், எவ்வளவு பெரிய ஒரு மேதை. அவரை நான் நடிக்க வச்சேங்கிறதே உண்மையிலேயே நான் ஒரு சிறுகலைஞர், ரொம்ப பெருமையா தான் இருந்துச்சு. அந்த படத்துல ஒரு காட்சி வரும், அது இறுதி காட்சி, அவர் இறக்குற மாதிரியான ஒரு காட்சி. அந்த காட்சியை நான் இறக்குற மாதிரி காட்டல, கடைசியா ஒரு கழுகோட முடிச்சிருப்பேன். அப்ப அவர் சொன்னார், இறக்குறது என்னடா, அது ஏன் காட்டுறது, உனக்கு என்ன பிரச்சனை இருக்காது, சாவுங்கிறதெல்லாம் ஒரு கட்டம் தானே, அதெல்லாம் அதை காட்டணும் இல்லையா அப்படின்னாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த துணிவு எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். கடந்த 2ஆம் தேதிங்க வர அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் என்னங்க, நானும் அங்கதாங்க இருக்கேன் நீலாங்கரையில, ஒரு தடவை இவர் போய் இயக்குனரை பார்க்கணுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் போயிட்டேன். யாருக்கும் அங்கே அனுமதியே இல்லை. அவர் மருத்துவர் நடேசன் அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னாரு, யாரையுமே விட மாட்டாங்க, பொண்ணு ஜனனி மலேசியாவில் இருக்கு, அவங்க சொன்னா மட்டும்தான் அது சாத்தியம், நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போங்கன்னாங்க. அப்ப அண்ணன் பொதுவா மேலதான் இருப்பாரு. அன்னைக்கு கீழ்த்தளத்திலேயே படுக்க வச்சிருந்தாங்க, அம்மா மட்டும் உட்காந்துருந்தாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்னை பார்த்து நல்லா பேசினாரு. அவர் அன்புமணிகிட்ட அவர்கிட்டயும் நல்லா பேசினாரு. பேசும்போது ரொம்ப இதா இருந்தது, தெளிவுல. அந்த தெளிவை நான் 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எம்ஜிஎம் மருத்துவமனையில 3 மாசம் இருந்துட்டு வந்தவர். அப்புறம் 3 மாசம் அடுத்த நாளே போய் பாரதிராஜா மருத்துவமனையில் இருந்துட்டு வந்த ஒரு மனிதர் அப்படி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ மாதிரி விளையாட்டு மாதிரி அவர்கிட்ட பேசும்போது, உங்களுக்கு தெரியுமாண்ணா, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். ஏய், எல்லாம் தெரியுண்டா அப்படின்னாரு. அப்புறம் அண்ணனே எப்படி இருக்கீங்க, என்னது அப்படின்லாம் எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளவு தெளிவா இருந்தாருங்க. ஆனா அவருடைய இறப்பு எனக்கு என்னால நம்ப முடியல. இன்னொருங்க, இப்போ 2000 சினிமா திரையரங்கங்கள் இருக்குது, என்னத்த அதுல காட்ட போறோம், இனிமே என்ன அதுல வரப்போகுது, இந்த ஒரு இதை பத்தி எல்லாம் நாங்க பேசிக்கிட்டோம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 300 படங்கள் வெளியாவது, ஒரு 10 படங்கள் தமிழ்ல கூட பேர் வைக்க முடியல. இதுல போய் நீங்க பாரதிராஜா கிட்ட எந்தெந்த இளைஞர்கள் கத்துக்கணும்னா நான் என்னத்த சொல்றேன். எத்தனை போராட்டங்கள், எத்தனை கைதுகள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள்ல நாங்க ஒன்னாவே கலந்துருக்கோம். அது அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பாரதிராஜா போன்றவர்கள், பாலச்சந்தர், மகேந்திரன், எப்படி சொல்றது, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போது ஒரு தொழில் ரீதியான இயக்குநர்கள் தான் இந்த இருக்காங்க. இந்த தலைமுறை அவர்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கணும். அவர் எவ்வளவு போராடி இருக்காரு தெரியுமா. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே போராடின ஒரு இயக்குனர். ஒரு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு எவ்வளவு சிக்கல் வந்தது. தமிழ் படைப்பாளிகள் ஒன்றை உருவாக்குனாரு. தென்னிந்திய அப்படிங்கிற பேர்ல தான் எல்லா சங்கங்களும் இயங்குச்சு. சென்னையில இருந்து எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆந்திராவுக்கு தனியா தெலுங்குக்காரர்கள் போயிட்டாங்க, கேரளாவுக்கு மலையாளிகள் போயிட்டாங்க, கர்நாடகாவுக்கு கன்னடர்கள் போயிட்டாங்க. அவங்களாம் போய் தனித்தனியா அவங்களுக்கு தனித்தனியா சங்கம் வச்சுக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சங்கம் வைக்க முடியல, தமிழ்நாடுன்னு பேரை வச்சு. ஏன்னா இங்க எல்லாமே தென்னிந்தியர்கள் சொல்லிட்டு எல்லா மொழிக்காரர்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இதுக்கு எதிராக அவ்வளவு போராடின ஒரு கடுமையான போராளி அவர். நீங்க அவர் வெறும் சினிமா டைரக்டர்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். இதைத்தான் நம்ம கத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து. இந்த தமிழ் தேசிய அரசியல இந்த தலைமுறைக்கு யாரு இனி விதைக்க போறாங்க, அதுவும் திரைப்பட ஒரு படைப்பாளியாக கலைஞர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.